ஹாய் காய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் டிஃபனுக்கு பொங்கல் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் பச்சரிசி, 3/4 கிளாஸ் பாசிப்பருப்பு சேர்த்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 3/4 கப் பாசிப்பருப்பு சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதில் 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால், தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் எங்கள் வீட்டில் பொங்கல் யாருக்குமே பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. எனக்கு மட்டும் சாப்பிடணும்னு தோன்றப்ப கொஞ்சமாக போட்டு செஞ்சுப்பேன். அப்புறம் இது மாதிரி ரெடி பண்ணி எனக்கு செய்யும்போது கொஞ்சமாக லைட்டாக சாப்பிட சொல்லி இப்போ எல்லாருக்குமே சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் டிஃபனுக்கு வேணான்னு சொல்லாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மெயினாக தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சுட்டா மார்னிங் டிஃபனுக்கு சாப்பிட்ருவாங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும், லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸும் விட்டு ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரைஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குழைய வெந்திருக்கு. இது தாளிப்புக்கு தேவையான அளவு நெய் சேர்த்து சூடானதும் குட்டியாக நறுக்கின இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இடிக்கல்ல நல்லா நுணுக்கி இது கூட ஆட் பண்ணி பொரிஞ்சதும் ஒரு 10 முந்திரி சேர்த்து வதக்கி வேக வச்சிருந்த ரைஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதுக்கு சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சு காலையில் டிஃபனை முடிச்சுட்டு தம்பிக்கு ஹேர் கட் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. அதனால் ஷாப்புக்கு போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. தம்பிக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு சப்போட்டா பழ ஜூஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பீலர் வச்சு இது மாதிரி கிளீனா தோலை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியா இருக்கும். பீல் பண்ணி இது மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி சீடை எடுத்துக்கலாம். சீடுக்கு பக்கத்துல ஒயிட் கலர்ல பால் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரூட்டையும் இது மாதிரி கிளீன் பண்ணி தனியா எடுத்து கொஞ்சமா தண்ணி ஸ்வீட் அதிகமாவே இருக்கும், தேவைப்படுறவங்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பால் சேர்க்கறதால 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் கொஞ்சமா பால் சேர்த்து லைட்டா அரைச்சிட்டு இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தா சூப்பரான சப்போட்டா பழ ஜூஸ் ரெடிங்க. இது தேவைன்னா இது கூட 4-5 ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரூட்ல நிறையவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. முக்கியமா தொடர்ந்து இதை சாப்பிடும்போது ஸ்கின் நல்லா க்ளோவா இருக்கும். இது ஸ்கின்ல உள்ள ட்ரைனஸை கம்மி பண்ணி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு லஞ்சுக்கு கருவாட்டு தொக்கும் முருங்கைக்கீரை தண்ணி சாரும் ரெடி பண்ணலான்னு ஃபர்ஸ்ட்டு கருவாடை எடுத்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி தண்ணி சாறு ஸ்கூலில் தான் வைப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. அங்கே சாட்டர்டே சண்டே ஆனால் மதியம் சாப்பாடு செய்வாங்க. ஸ்கூல் லீவுன்றதுனால பசங்க எதுவும் வரமாட்டாங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிற பசங்களை கூப்பிட்டு மதியம் சமைச்சு முடிச்சதும் சாப்பாடு போடுவாங்க. சின்ன வயசில் நாங்கள்லாம் அங்கே போய் சாப்பிடுவோம். கீரை தண்ணி சாறுனாவே அந்த சின்ன வயசு மெமரிஸ் தான் வரும். இந்த தண்ணி சாருக்கு கொஞ்சமாக பைத்தம்பருப்பு, தண்ணி, 10 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, மஞ்சத்தூள், 2 drops ஆயில், 2 பல்லு பூண்டு சேர்த்து வேக விட்டுடலாம். அதுக்குள்ள கொஞ்சம் பரங்கிக்காயும் இருந்துச்சு, வேஸ்ட் ஆக்காம அதையும் தொட்டுக்க செஞ்சிடலான்னு வானலியில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் சேர்த்து வதக்குனதும் நீல வாக்கில் கட் பண்ண பரங்கிக்காயை ஆயிலோட சேர்த்து வதக்கி தேவையான உப்பு, தண்ணி சேர்த்து வேக விட்டுடலாம். இந்த பொரியலை சாதத்தோட பிணைஞ்சியும் சாப்பிடலாம், இல்லை ஈவினிங் டைமில் சும்மா ஸ்பூன் போட்டும் எடுத்து சாப்பிட்றலாம். கொஞ்சமாக இருந்ததுனால வேஸ்ட் பண்ணாமல் இதையும் சைட் பை சைடு ரெடி பண்ணிட்டேன். அதுக்குள்ள சாதமும் ரெடி ஆயிட்டு இருக்கு. பக்கத்துலேயே காயுமே நல்லா வெந்துட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து கிளறி இறக்கியாச்சு. இப்போ பரங்கிக்காயும் ரெடி ஆயிடுச்சு. வேக வச்ச பருப்புமே நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இதை நான் குக்கரில் வச்சு வேக விடலை, நார்மல் ஸ்டவ்லேயே தான் வேக வச்சேன். இதில் வாஷ் பண்ணி வச்சிருந்த கீரை, உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து கொதி வந்ததும் லைட்டாக தேங்காய் பால் சேர்த்து தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து குழம்புல ஆட் பண்ணியாச்சு. கீரை தண்ணி சாருமே இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்ல காரசாரமான கருவாட்டு தொக்கு ரெடி பண்ணிடலாம். கீரை தண்ணி சாறு வைக்கும் போது கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு நல்ல காரசாரமான கருவாட்டு தொக்கு வச்சிடலான்னு பிளான் பண்ணிவிட்டு வானலியில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பெரிய வெங்காயம் சேர்த்து
நல்லா வதக்கிக்கலாம். இந்த தொக்கு கொஞ்சம் அதிகமாகவே தான் நான் செய்கிறேன். ஏன்னா நைட்டும் தோசை கூட தொட்டுக்கைக்கு வச்சுக்கலான்னு தான் சேர்த்து அதிகமாகவே பண்ணுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் இதில் நல்லா பழுத்த 2 தக்காளி பழம் உப்பை சேர்த்து கிளறி தக்காளி பழம் நல்லா குழைய மசிய வேக விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக அவரைக்காயும் சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுடலாம். பண்ணி வச்சிருந்த கருவாட்டை எடுத்து 2ஆக கட் பண்ணி சேர்த்து வதக்கி 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து கிளறி 2 பல் பூண்டு இடித்து சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து வேக விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஆயில் பிரிஞ்சு சுருண்டு வந்ததும் இது கூட வேக வச்ச எக்கை கட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி இறக்குனா கருவாட்டு தொக்குமே ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டையை வேக வச்சு கட் பண்ணி இது மாதிரி மசாலாவில் டிப் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டு அப்புறமா சாப்பிடும்போது கிரேவியில் உள்ள மசாலா எல்லாம் முட்டையில் ஏறி சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு ரைஸு, கீரை தண்ணி சாறு, கருவாட்டு தொக்கு, பரங்கிக்காய் பொரியல் அப்படின்னு எல்லாம் இப்போ எரிச்சு முடிச்சுட்டு ஈவினிங் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிற ஒர்க் இருந்தது. அதுக்காக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. இதோட இந்த விலாகை பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.